2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு பாவக்காவை வந்து ஒரு ஸ்லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. பாவக்காய் வந்து எலசாக இருந்தால் நல்லாயிருக்கும், முத்தின பாவக்காய்னா நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே பேனில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து அதே நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஸோ கடுகு, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உடச்ச உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலை தாளிக்க, பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 5 பூண்டு, கூடவே வந்து உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள், 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பழுத்த தக்காளி வந்து நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள், இது வந்து சாதா மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து தேங்காய் பால், அது ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து புளி தண்ணி ஊற்றிருக்கேன். புளி ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், அதனால் 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பாவக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கும் போதும் வந்து பெருங்காயம் சேர்க்கலாம், இல்லைன்னா இப்போ வந்து குட்டி உருண்டை பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.